கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அப்படின்னாலே ஒரு ஷாக், ஒரு பயம், ஒரு மனசோர்வு, ஒரு உடல் சோர்வு இருக்கும். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நேத்து நல்லா தூங்கியிருப்போம், ரெஸ்ட் எடுத்திருப்போம், சர்ச்சுக்கு போயிருப்போம், குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். நமக்கான ஒரு மீ டைம் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, டில் சாட்டர்டே வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருப்பேன்றனால நமக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் ஃபுல்லா மறுபடியும் வேலைக்கு போணுமா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா நான் ஸ்கூலுக்கு போணும். ஏன்னா போன வாரம் எல்லாம் நெறைய லீவ் விட்டுருப்பாங்க. சில லீவ்லாம் இருந்திருக்கும் லோக்கல் ஹாலிடேஸ். ஸோ இந்த வாரம் ஃபுல்லா நான் ஸ்கூலுக்கு போணும். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதே பெயின் தான் இருக்கும். பிசினஸ் பீப்பிளுக்கு ஒரு ஆல்வேஸ் பி லைக் தட். பட் என்ன ஒரு உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது உண்மையே கிடையாது. நம்ம உள்ள இருக்கிற ஒரு தவறான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்மள பார்த்து சொல்லிட்டு இருக்குது இல்லையா? இந்த வாரம் ஃபுல்லா உனக்கு இவ்ளோ பொறுப்பு, இவ்ளோ வேலை, இனிமே நீ பிஸியா தான் ஓடிட்டு இருக்கணும். யூ ஹேவ் நோ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். அது உண்மை கிடையாது. என்னைக்குமே ஒரு புதிய வாரம் ஆரம்பிக்குது, ஒரு புதிய நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா, அது ஒரு நியூ பிகினிங், நியூ சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வாரம் முழுசா புது வாரத்துல, புதிய நாள்ல நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற சில ரகசியத்த நம்ம தெரிஞ்சுக்கலாமா?